ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்சில் டைமர் சேனல். இன்றைக்கி நம்ம நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கோம். ஆனால் நிறைய இடங்களில் இஸ்ரேல், பாலஸ்தீன், ஈரான் இடங்கள்லாம் பயங்கர போர் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற நாள் வரைக்கும் சந்தோஷமாக ஜீசஸ்க்கு தேங்கி சொல்லி சாப்பிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ என்ன ஆகும்னே தெரியாத ஒரு பதட்டமான நிலைமை தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் பண்ண ஈஸி ஆயிரும். நல்ல டேஸ்ட்டாட்டு நீங்களும் பண்ணிடலாம் உங்கள் வீட்டில். கடையில் இப்போ காசு கொடுத்து அதிகமாகட்டு வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலே பண்ணலாம், திருப்தியாக சாப்பிட்லாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? அவங்க தேவையான அளவு வெங்காயம். நான் இன்றைக்கி வந்து 2.5 அளக்கு தான். அளக்குனா கப்பு அளக்கில், அதில் 2 கப். அப்போ அதுக்கு தேவையாட்ட 2 பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ண வேண்டாம், நல்லா அது வந்து இதாகிடும், வதங்கிடும், கரிஞ்சு போயிடக்கூடாது. அதனால் இந்த மாதிரி கட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காயம் கட் பண்ணதை எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம மட்டனை வந்து வேக வைக்கணும். அது தனியாக வேக வச்சா தான் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். கறி சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். வேக வைக்கிறதுக்கு நல்லா கழுவி தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுட்டு குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 7-8 விசில் வர மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் கறி நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து அடுப்பில் குக்கர் வச்சுட்டுனா, குக்கரில் தான் நான் பண்ணுறேன். குக்கரை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு, நெய் ஊற்றலாம். இல்லைன்னா நெய்க்கு பதிலாக பட்டர் கூட போடலாம். பட்டர் போடுறதா இருந்தால் கொஞ்சம் நல்லா அது வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பட்டர் வந்து நெய்யாட்டு உருகி வந்ததுக்கப்புறமாட்டு தான் மற்ற பொருட்கள்லாம் போட்டு இது பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் தேவையான பொருள் என்னென்னா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, அப்புறம் வந்து அனீஸ்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்டார், இது மாதிரி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். அப்புறம் வந்து கட் பண்ணி வச்சு அது வெங்காயத்தை ஆட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கணும். நல்லா பொறுமையாட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெயிட் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, கரைஞ்சி போயிடும். அதனால் அடி பிடிச்சிரும். லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இடைக்கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்குது. இந்த டைமு கொஞ்சம் தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து போடுறது பிடிக்காது, கம்மியாக தான் சேர்க்கணுன்னா போடணும் அவசியம் இல்லை. உப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் வேகமாக வதங்கும். அதனால் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மல்லித்தலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது வாயில் அது பெருசாக இதாகாமல் நல்லாயிருக்கும். நல்லா மணமாட்டம் இருக்கும். அதனால் நல்லா கட் பண்ணி போடுங்க. நல்லா அது ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி மூடி வச்சுருங்க. பார்க்கும்போது பார்த்திங்களா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. அதில் அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூனு பொடி போட்டிருந்து, பிரியாணி பொடி. அது என்னென்னா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு அதை வந்து பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுருந்தோம். அதை வந்து 1 ஸ்பூன் போட்டால் போதும். இது போட்டதுக்கப்புறமாட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும், அடி பிடிச்சிரும். பண்ணி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் 3 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமாட்டு கறி நல்லா வெந்திருக்கும். அதை தனியாட்டு எடுத்து கறியை வந்து தண்ணியிலேருந்து தனியாக எடுத்து வச்சுவிடுங்க. ஏன்னா தண்ணியோடு இப்போ நம்ம போட மாட்டோம். தண்ணி வந்து பிரியாணிக்கு ஊற்றுற அளவில் அதை சேர்த்துக்கலாம். கறியை மட்டும் தனியாக எடுத்து இது ரெடியானதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அதுதான். பார்த்திங்களா, கறி சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கறியில் அந்த மசாலா ஒட்டணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு விட்டு அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க.
உடச்சி போடலை, நான் காரம் அதிகம் வேண்டான்னு. அப்புறம் தக்காளி, தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 அளக்குனால தக்காளி வந்து 2 பெரிய தக்காளி போதும். இன்னும் புளிப்பு டேஸ்ட்டு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்தா ரொம்ப அது தக்காளி சாதம் மாதிரி இருக்கும், அதனால அதை பார்த்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடுனா தக்காளி நல்லா மசிஞ்சிரும். பார்த்தீங்களா, நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடைக்கடை நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும், டேஸ்ட் மாறி போயிடும். அப்புறம் மஞ்சள் போட்டுக்கோங்க. குட்டி ஸ்பூன், எனக்கு நல்லா தான் 3 ஸ்பூன் போடுறதா இருந்தது. 1 டேபிள் ஸ்பூனு இல்லைனா பாதி ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஜீரணத்துக்கு அதிகமாக இருக்கும், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து வத்தல் தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சம். மல்லித்தூள் வந்து போடணும் இல்லை, ஆப்ஷனல் தான். அந்த டேஸ்ட்டு அந்த இது மல்லித்தூள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுனால நாங்கள் சேர்த்தோம். இது முக்கியமாக ஹஸ்பண்டோட ரெசிபி தான், அவங்க தான் பண்ணது. அவங்க நல்லா சூப்பராக பிரியாணி பண்ணுவாங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக எனக்கு கஷ்டமாக இருந்து உடம்புக்கு தான் இருந்ததுன்னா ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லும் பண்ணுறது, செம்மையாக பண்ணுவாங்க. எனக்காக தேங்க்யூ. அப்புறம் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் 1 கப்பு தயிர் சேர்த்துருந்து லெமன் வந்து பாதி லெமன் எடுத்து அதில் நல்லா ஊற்றிக்கோங்க, புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஏன்னா புளிப்பு டேஸ்ட் அதில் நல்லா இருக்கணும். மட்டன் நல்லா அது சாப்பிட்றதுக்கு அப்போ தான் குழம்பு இல்லாமலே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை வச்சு ஊட்டி அது இதுன்னு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி பிரியாணி ஒரு ரைஸாட்டு பண்ணி கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க. ட்ரையாக இருக்குமா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும், பச்சை வாடை நல்லா போனதுக்கப்புறம் தான் நல்லா ஒரு பிரியாணி நல்ல மணமாக நல்லா வெரி குட் ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். முக்கியமாக பிரியாணி பண்ணுறதுக்கு ரொம்ப பொறுமை முக்கியம். ஏன்னா அதை ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும், கிண்டி விட்டுட்டு இருக்கணும், ரொம்ப கவனமாக பண்ணணும். தண்ணி வந்து 2 கப்பு தண்ணி, 1.5 கப்பு தண்ணி இப்போ ஊற்றியிருக்கு. நல்லா விட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் சைடில் ஃபுல்லும். ஏன்னா நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமாட்டு ரைஸ் வந்து ஒரு 1/2 ஹவராக ஊற வச்சுருந்து அது ஊறின ரைஸை வந்து தண்ணி வடிச்சிட்டு இந்த இதில் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா கூட ஆட் பண்ணணும். ஓகே, 2 கப்பு, 1 கப்புக்கு 1.5 கப்பு, அந்த அளவு தான் கரெக்டான அளவு. அது கூட கூடுதலாக ஊற்றுனா ரொம்ப அது வந்து களியாட்டம் ஆயிரும். அப்படி கம்மியாக ஊற்றுனா ட்ரையாட் இருக்கும் ரைஸு. ஸோ அதை பார்த்து ஊற்றிக்கோங்க. தண்ணி வேணும்னா அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே ஒன்றும் அதிகமாக சேர்க்கக்கூடாது. நல்லா கொதி வரணும், அதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்றும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா ஊற வச்சனால அரிசி உடஞ்சி போயிடும். அதனால் அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். 2 கப்பு அரிசினால் நான் வந்து 2.5 3 கப்பு தண்ணி தான் ஊற்றினேன். அப்புறம் நல்லா மூடி வச்சுட்டு கொதிக்கட்டும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். லேசாக அதை கிளறி மட்டும் விட்டால் போதும். ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது. தண்ணியும் மேலே உள்ள ரைஸுக்கு வர்றதுக்காக அதை லேசாக மிக்ஸ் பண்ணி விடணும், அவ்வளோதான். நல்லா கொதித்து ரெடியானதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி 2 விசில் தான், லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 விசில். அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி அப்படியே தள்ளி வச்சுருங்க. அடுப்பு சூடு இதில் வைக்காமல் கொஞ்சம் தள்ளி வைங்க. தம்மில் போடுறதா இருந்தால் கீழே அந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணலாம். அப்படி നിങ്ങൾക്ക് தேவையில்லை, இப்படி வச்சு தள்ளி வச்சுட்டு நல்லா இந்த விசில் அடங்கினதுக்கப்புறம் அதை பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படி ஒத்த ரைஸாக ரெடி ஆயிடுச்சு. உண்மையிலே இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைலு மட்டன் பிரியாணி உங்கள் வீட்லேயும் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை.
நம்ம என்ன சூப்பராக செஞ்சு வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான். இன்றைக்கி வந்து பிரியாணிக்கு கூட ரைத்தாவும் வெங்காயம் வெள்ளரிக்காய் போட்ட ரைத்தாவும் அப்புறம் கத்தரிக்காய் தொக்கு தாங்க. சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.